சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஏன்னா அதுல அநேக காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. எப்படி ஆண்டவரை தேடணும்னு சொல்லி கொடுப்பாரு. இதனால ஆண்டவர் நிறைய நன்மைகளை சொல்லி கொடுப்பாரு. அது உடனே உனக்கு தெரியாது. உடனே இந்த சோதனை வந்ததுன்னா அந்த சோதனையில உடனே எனக்கு ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த சோதனை எனக்கு ஏன் வந்தது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓ இதனாலதான் நான் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. உன்னால தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நான் சோதனை வரும்பொழுது, போராட்டங்கள் வந்து நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்கள் விசுவாசத்தின் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை வரும். கலராக வரும் சோதனை. என்னது? எப்படி வரும்? கலராக வரும். வித்தியாசமாக உனக்கு வருகிற சோதனை மற்றவர்களுக்கு வராது, மற்றவங்களுக்கு வர்றது உனக்கு வராது. நீ போகிற அனுபவம் மற்றவர்களுக்கு இருக்காது, அதேபோல் அவர்கள் போகிற அனுபவம் உனக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு பண ரீதியாக சோதனை வரும், ஒரு சிலருக்கு பணம் இருந்து மன ரீதியாக சோதனை வரும், ஒரு சிலருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு விதமான சோதனை வரும். ஆனால் ஒருவர் சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு விடுங்க. சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க மனசு வந்து அதுதான் உண்மையான தெய்வ மனசு. சிறு பிள்ளையுடைய மனசு தான் ஆண்டோடைய மனசாக இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் சோதனைகள் வருகிறது. அந்த சோதனைகள் வரும்போது நம்ம சோதனையில் வசனம் சொல்லுது வரும்னு சொல்லலை, என்ன போட்டிருக்கு? சோதனையில் அகப்படணும். என்ன அர்த்தம்? மாட்டிக்குவோம். சோதனைகள் அது இருக்குது. ஒரு பக்கம் சோதனைகள் இருக்க தான் செய்யுது. அதில் மாட்டாத யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளுடைய புத்தியில் இருக்குது, நம்ம சிந்தனையில் இருக்குது, நம்ம அறிவு இல்லாமையில் இருக்குது, நம்மளுடைய ஞானம் இல்லாத காரியத்தில் என்ன பண்ணுறோம்? பலவிதமான சோதனையில் அகப்படும் போது கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் எனக்கு சோதனை கொடுத்துட்டாருன்றோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அகப்படும் பொழுது, மாட்டிக்கொள்ளும் பொழுது, நம்ம அறியாமலே சோதனைக்குள்ளாக நம்ம போகும் பொழுது, வசனம் சொல்லியிருக்கு 3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. விசுவாசம்னா என்னதுங்க? எந்த இடத்துல விசுவாசம் தேவைப்படுது? சோதனை மத்தியில், போராட்டத்தில் நீ இருக்கும் பொழுது அந்த இடத்துல எது தேவைப்படுது? விசுவாசம் என்பது ஒரு பரீட்சை மாதிரி. விசுவாசத்தின் பரீட்சையானது. அப்போ சோதனை என்பது நமக்கு ஒரு பாடம். சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை என்பது ஒரு பாடம். அந்த பாடத்தை எழுத வைக்கிறது என்னது? பரீட்சை. எக்ஸாம் லாஸ்ட்டில் வரும். பசங்க இப்போ படித்த பிறகு என்ன பண்ணுறாங்க? எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் தான் நமக்கு என்னதுங்க? விசுவாசம். நமக்கு வருகிற சோதனையில் நாம் எப்படி வந்து விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம். அந்த விசுவாசம் எப்படி வரும்? டெஸ்ட்டு வைக்கிறாங்க, விசுவாசம் வளரணும். சோதனை வருது, சோதனையில் எனக்கு விசுவாசம் வேணும். சோதனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது எனக்கு வந்து விசுவாசமே இல்லை அப்படின்னா காரணம் என்னென்னா, விசுவாசம் வளரணும்னா அந்த அந்த வசனத்திலே அடுத்த வசனம் போடுறேன். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. உனக்கு விசுவாசம் வளரணும்னா எது வேணும் சொல்லுங்களேன்? பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருக்கிறியா? பக்கத்தில் பார்த்து நம்ம பொறுமையாக இருக்கலாமா? பொறுமையாக இருந்தால் அவர்கள் ஜெயிப்பாங்க. விசுவாசம் நமக்கு அதிகரிக்கணும்னா உன் வாழ்க்கையில் பொறுமை முக்கியம். பொறுமையை இழந்துட்டேன்னா விசுவாசம் வளராது.
இஸ்ரவேல் ஜனங்க பொறுமை இழந்துக்கிட்டே இருப்பாங்க, விசுவாசம் வளரவே இல்லை. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தான். காரணம் என்ன? அவன் விசுவாசத்தில் நிறைஞ்சிருந்தான். விசுவாசம் எப்படி வந்தது? மோசே எல்லா இடத்துலையும் பொறுமையாக அவங்கள ஒரு 6 லட்சம் புருஷர்கள் மட்டும் எத்தனை பேருங்க? 6 லட்சம் பேர். அந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்க அதாவது புத்தி இல்லாமல் இருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மனைவி, ஒருத்தர் மனைவிகள் கூட சொல்லலாம், மனைவிகள் பிள்ளைகள் அந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க. அப்போ எல்லாரும் சேர்த்து ஒரு 25 லட்சத்துக்கு மேலே 30 லட்சத்து ஜனங்கள்கிட்ட யார் நடத்துது? மோசே நடத்தினார். அவ்வளோ ஜனங்களை நடத்துறதுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். அவன் பொறுமையாக இருந்ததுனால தான் விசுவாசம் அவனுக்குள்ளே அதிகமாக இருந்தது. அவன் கையை நீட்டினா, மோசே அவர் கையை நீட்டினா அற்புதம் நடக்கும். மோசே தண்ணி வரணும்னா தண்ணி வர வச்சிருவார். அவ்வளோ அற்புதத்தை செஞ்சார். அப்போது சோதனையில் நம்ம ஜெயிக்கணும். அந்த சோதனை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு விசுவாசம் என்கிற டெஸ்ட் வரும். சோதனையில் எப்படி ஜெயிக்கிறோன்னா அது டெஸ்ட் உனக்கு வரும். அது டெஸ்ட்டு தான் என்னது? விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நீ நல்ல மார்க் எடுக்கணும்னா, விசுவாசம் என்கிற அந்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுக்கணும்னா எது ரொம்ப முக்கியம்? பொறுமை ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, பொறுமை. பொறுமை சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை. பொறுமை ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி, பொறுமையா இருக்கிறவங்களுக்கு பூரணமா ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? பொறுமையா இருந்தால் பூரணமான ஆசீர்வாதம் உண்டு. பொறுமை இழந்தோம் என்றால் 7 இருக்கும். பொறுமை இல்லை என்றால் 7 இருக்கும். பொறுமையா இருந்தா பூரணம் இருக்கும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அதுதான் நமக்கு என்ன அது இடிக்குது. அந்த பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துலையும், வீட்லேயே இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சோதனைகளிலே நம்ம அகப்படும் பொழுது, சோதனை நம்ம நெருங்கி வரும்பொழுது பொறுமையாக இருக்கிறவர்கள் அவர்கள் பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், சொல்லுங்க, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். சொல்லுங்க எல்லாரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். வசனம் அழகாக யாக்கோபுடைய அனுபவத்தில் எழுதுறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தில் எழுதியிருப்பாங்க. பேதுரு ஒரு அனுபவத்தில் எழுதுவார், ஆவியான ஒரு உதவியோடு அவர்கள் அனுபவத்தில் எழுதியிருப்பாங்க. இங்கே யாக்கோபு எழுதுறாரு, என் ஆண்டவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். சொல்லுங்க, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். இங்கே 5வது வசனத்தில் போட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால். அப்போ இங்க பாருங்க, பொறுமையை குறித்து பேசுறாரு. முன்னாடி வசனத்தில் வேற என்ன பேசுறாங்க? விசுவாசம் என்கிற பரீட்சையில் நீங்க பொறுமை என்னது, சோதனையில் அகப்படும் பொழுது விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன கொடுக்குது? நமக்கு பொறுமையை கொடுக்குது. சோதனையை கூட சொல்றாரு. சோதனையில் ஜெயிக்கணும்னா அது ஒரு டெஸ்ட் வருது, விசுவாசம். அதுக்கு அடுத்தது என்னது? பொறுமை. எல்லாம் பொறுமையை பேசிட்டு 5வது வசனத்தில் என்ன சொல்றாங்க? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், பொறுமையா இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். வசனம் சொல்லுது, யாக்கோபு சொல்லி கொடுக்கிறாரு, பொறுமையா இருந்தா பூரணமான ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா, அப்ப என்னன்னா பொறுமை இல்லாத இடத்துல ஞானம் இருக்காது. அதான் அதுக்கு அர்த்தம். பொறுமை இல்லாத இடத்துல, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பொறுமை இல்லாத இடத்துல ஞானம் இருக்காது. நீ ஞானமா நடந்துக்கணுமா? பொறுமையா இரு.
நிறைய இடத்துல பார்த்துக்கிறீங்களா? நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம பொங்கி நம்ம ஆத்திரத்தை வெளியே கொட்டுறோமோ அங்கே புத்தி இல்லாமல் நம்ம நடப்போம். பார்த்துக்கிறீங்களா? ஆமீன் பெருசாக வருது, அப்போது அங்கே நிறைய நடக்குது போல இருக்கு. பொறுமை இல்லாத இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, பொறுமை இல்லாத இடத்துல ஞானம் இருக்காது. ஞானமாக நடக்கணும்னா என்ன ரொம்ப முக்கியம்? அல்லேலூயா. அதான் சொல்லுது. அதனால தான் வந்து கேட்குறார் ஆண்டவர், யாக்கோபு சொல்லி கொடுக்குறார் 5வது வசனத்தில், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல, ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் இருக்கிற இடத்துல கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போது ஞானம் கிடையாதா? பொறுமை இல்லையா? நமக்கு வந்து பொறுமையை இழந்து போகிறோமா? நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம உண்மையாய் கேட்டோம் என்று சொன்னால், கடிந்து கொள்ளாதவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நடத்துவார். அப்போ அந்த பொறுமையை நம்ம கையாள இந்த உலகம் நம் கையிலே மாறும். நாம் இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நாம் மாறுவோம். அல்லேலூயா. ஆமாம், சோதனைகள் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்னா, அந்த போராட்டத்தை நம்ம பார்க்கக்கூடாது. இதன் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு அடுத்தது என்ன ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரோ அதை நினைத்து இந்த சோதனைக்கு நாம் நன்றி சொல்லணும். சொல்றது புரியுதுங்களா? பலவிதமான சோதனைகளிலே நம்ம அகப்படும் பொழுது அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்காம, நமக்கு வரப்போகிற நன்மைகள் நிச்சயமாகவே ஆண்டவர் இதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கு அவர்களுக்கு நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சோதனைகளை நான் அகப்படும் பொழுது இதிலே கர்த்தர் எனக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம வந்து சோர்ந்து போகாமல் வரப்போகிற நன்மையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல பழகிக்கணும். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் பவுல் சொல்றாரு ரோமர் 5வது அதிகாரத்தில், நான் உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா பவுலுக்கு தெளிவா தெரியும். என்ன தெரியும்? உபத்திரவம் வருதா, ரைட்டு, இந்த உபத்திரவத்தில் ஒரு நன்மையை கர்த்தர் கொடுக்க போறார், ஒரு ஆசீர்வாதம் பிறக்க போகிறது, ஒரு சமாதானம் உண்டாக போகிறது. அதனால இந்த உபத்திரவத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், வரப்போகிற நன்மை நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. நான் உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்டுவேன். எத்தனை பேர் நம்ம பொறுமையை இழந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கிறீங்க? பொறுமையை இழந்து நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனைகள், என்னது, அந்த சூழ்நிலைகள், சோதனைகள் வரும்பொழுது நம்ம வந்து என்ன பண்றோம்? அதை நினைச்சு நம்ம மனசே நம்ம என்ன பண்றோம்? காயப்படுத்திக்கிறோம். அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. ரோமர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 5 3வது வசனம் 4வது வசனம். எந்த வசனம்? 3வது வசனம் வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், உபத்திரவம் பொறுமையை கொடுக்கும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. உபத்திரவத்தில் மேன்மை பாராட்டுவோம். ஏன்னா இந்த உபத்திரவம் நிச்சயமா என்ன ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும். இந்த உபத்திரவத்தின் மூலமாக கர்த்தர் என்னை ஒரு நல்ல நிலையில என்னை வழி நடத்துவார். உபத்திரவத்தில் நான் அகப்படும் பொழுது, நான் மாட்டிக்கொள்ளும் பொழுது, நான் இந்த உபத்திரவத்தையே நினைச்சு நான் வந்து புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரியவன் கிடையாது. இந்த உபத்திரவம் வந்தாலும் இதிலே கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த நன்மையை மட்டும்தான் நான் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது வந்து கடந்து போகிற மேகம் போன்றது. இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால் இதன் மூலமாக கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். அவர் எனக்கு செய்வார், நடத்துவார், அதை எனக்கு செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் வச்சு ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும்?
நன்றி சொல்லணும். நான் உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்டுவேன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வருகிற உபத்திரவங்கள் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கும்? நமக்கு உபத்திரவத்தில் நீ போறேன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஏன்னா அந்த இடத்துல அந்த உபத்திரம் உனக்கு தாழ்மையை சொல்லி கொடுக்கும். உபத்திரம் என்ன சொல்லி கொடுக்கும்? ஆமாம், உபத்திரவம் நமக்கு தாழ்மையை சொல்லி கொடுக்கும். ட்ரையல்ஸ் வில் ப்ரொமோட் யூ டு ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ். இட் வில் கிவ் யூ ஹம்பிள்னஸ். தாழ்மையை உனக்கு வந்து என்ன பண்ணும்? யூ வில் லேர்ன் ஹம்பிள்னஸ். தாழ்மையை நீ கற்றுக்கொள்ளுவேன். எதில் தான் கற்றுக்கொள்ள முடியும்? உபத்திரவத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். உபத்திரவத்தில் நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளும் பொழுது, ஆசீர்வாதம் வரும்பொழுது நம்ம மனம் மேட்டிமை அடையாது. அல்லேலூயா. அடுத்து உபத்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் தெரியுமா? உபத்திரம் நமக்கு வந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற காரியத்தை சொல்லிக் கொடுக்கும். உபத்திரவம் நமக்கு யாரை சார்ந்து கொள்றது? ஆமாம், சோதனைகள் வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது நீ கைவிடப்பட்ட நிலைமையில மாறுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த உபத்திரம் உனக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கும்? கர்த்தரை மட்டும் நம்பு, அவர் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்வார். அப்போது உபத்திரம் வந்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அங்கே தான் நீ முழுமையாக கர்த்தரை சார்ந்து கொள்ளுவேன். நமக்கு பணம் கையில் நிறைய இருந்ததுன்னா நம்ம மனசெல்லாம் எங்கே இருக்கும்? ஆண்டவர் மேலே மனசு தான், இருதயம் முக்கியம். நம்ம இருதயத்தை தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம், நம்ம மனசு அதிகமாக பேசுகிறோம். அப்போது நம்ம சுற்றிலும் எது இருந்தாலும் நம்ம மனசு எங்கே இருக்குறது ரொம்ப முக்கியம். அப்போது உபத்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற வழியை நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ உபத்திரம் வந்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லும். அந்த இடத்துல தான் உண்மையாக தேடுகிற அந்த தேடலை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கிறாங்க, 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அதிலிருந்து ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வராரு. மோசேயின் மூலமாக ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வராரு. எடுத்ததும் அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? உங்களுக்கு கானான் தேசத்தை, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண கானான் தேசத்தை நான் கொடுப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும், நீங்கள் பெரிய ஜாதி ஆக்குங்க. அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கு வராரு, ஈசாக்கு பிறகு யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறகு யோசேப்பு, யோசேப்பு எகிப்தில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அங்கே வந்து அவன் மூலமாக ஒரு சந்ததி பெருசாக பெருகுது, பல லட்ச ஜனங்கள் பெருகிறாங்க. 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க, கொத்து அடிமையாக மாறிட்டாங்க. இப்போது மோசே அந்த இடத்துல பிறந்து என்ன பண்ணுறாரு? வளர்றாரு. 40 வருஷம் ராஜாவு கீழே இருக்கிறாரு. அதன் பிறகு 40 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்து அவனை அனுப்புகிறாரு வெளியே. 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிறாரு. அதன் பிறகு வர்றாரு, 40 வருஷம் ஜனங்களை நடத்துகிறார். இப்போது மோசே வந்து இடையில கூப்பிட்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை, வா, ஆண்டவர் என் கூட பேசினார். என்ன பேசினார்? எந்த தேவன்? நாங்கள் யெகோவா தேவன் தான் எங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு யெகோவா தான் தெரியும். ஆமாம், அந்த யெகோவா தான் உங்களை கூப்பிட்றாரு, வாங்க. எதுக்கு வரணும்? இந்த இடத்த விட்டு எதுக்கு வரணும்? உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்கள் முன்னோர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார், வாங்க. என்ன வாக்கு தத்தம்? உங்களுக்கு கானானை கொடுக்க போகிறாரு. நீங்கள் கையில் செய்யாத வேலை என்னது? நீங்கள் வந்து எதையுமே வந்து இவ்வளோ நாள் உழைச்சிங்க, நீங்கள் உழைக்காமல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது, வாங்க. கானான் தேசத்தில் ஏற்கனவே ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயந்தம் பண்ணி வச்சிருக்கிறார், வந்து அந்த தேசத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? அந்த அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்க டைரெக்டாக கானானில் போய் உட்காரல. வெளியே வராங்க. வெளியே வந்து 3-4 நாளுக்குள்ள 3 or 4 டேஸ்க்குள்ள என்ன பண்ணலாம்? கானானுக்குள்ளே போகலாம். யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த வழிக்குள்ளே ஆண்டவர் அவர்களை போக விடலை. ஏன் தெரியுமா? ஏன்னா
இவர்களுக்குள்ள நிறைய வாழ்க்கை முறை மாறி இருக்கு. பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, they were not prepared to receive the blessings, the promised land which God given to them. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடைவதற்கு ஆண்டவர் ரெடியா இருந்தாரு, வாக்குத்தத்தம் ரெடியா இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. 3 நாளைக்குள்ள போக வேண்டியவங்க, 4 நாளைக்குள்ள போக வேண்டியவங்க எத்தனை வருஷமா போறாங்க? 40 வருஷமா என்ன பண்றாங்க? போறாங்க. 40 வருஷமா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள நடத்துறார். அப்படியே இப்படி சாப்பிட வேண்டியவங்களை இப்படி சுத்தி இப்படி சாப்பிட வச்சாரு. ஏன்னா அவங்க இன்னும் ரெடி ஆகல அந்த ஆசீர்வாதத்தை அவங்களை வந்து என்ன பண்ண ரிசீவ் பண்றதுக்கு. ஒருவேளை 3-4 நாளைக்குள்ள போயிருந்தாலும் அந்த அந்த கானானு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த ஆசீர்வாதம் முழுமையான ஆசீர்வாதமா இருந்திருக்காது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் மாற வேண்டிய சூழ்நிலை இருந்தது, மாற வேண்டிய காரியங்கள் நிறைய இருந்தது, மன ரீதியாக அவங்க மாற வேண்டியது நிறைய இருந்தது, பிசிக்கலாக நிறைய வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் மாற வேண்டியது இருந்தது, நிறைய ஹேபிட் அவங்களுக்குள்ள இருந்தது, பழக்க வழக்கங்கள் நிறைய இருந்தது. வசனம் சொல், இடது கைக்கும் வலது கைக்கும். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எகிப்தில் எப்படி இருந்தாங்க? நைட்டும் பகலும் தூங்கிறதுக்கு நேரம் கிடைக்காத உழைச்சாங்க. கல் அறுக்கிறதும் வைக்கோல் பொறுக்கிறதும் அடிச்சு அடிச்சு வேலை வாங்கினானுங்க. அப்படி வேலை வாங்கினவங்களுக்கு தூங்கிறதுக்கே எப்படா போய் படுப்போன்னு இருப்பானுங்க. அவனுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கூட தெரியாத அளவுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. யாருக்கு? யாருக்குங்க என்ன நேரம் இல்லை? யோசிக்கிறது கூட நேரம் இல்லை. அவங்க செய்யறது தான் கரெக்டுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, எகிப்து ஜனங்க அந்த எகிப்தில் வந்து அவங்க கலாச்சார முறைகள், அவங்க வழிபாடுகள், எகிப்தியர்கள் வந்து கடவுள்களை வழிபடுவாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே தேவன், அந்த திரியேக தேவன், அந்த ஒரு தேவனை வழிபடுகிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்க. எகிப்து ஜனங்கள் பல கடவுள்களை வழிபடுறவங்க. அவங்களுக்குள்ள இருந்த கலாச்சாரம் வித்தியாசமா இருந்தது. கண்டதையும் சாப்பிடுவானுங்க, கண்ட மாதிரி உறவுல இருப்பானுங்க, விதவிதமான உறவுல இருப்பானுங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிறவங்கள 400 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருக்கிறாங்க? எகிப்தில் வாழ்றாங்க. இவங்க கலாச்சாரம், எகிப்து கலாச்சாரம் வேற, ஆபிரகாமுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருந்தது. குழந்தை அமைதியா வைங்க. ஆபிரகாமுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருந்தது. இப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருக்கும்போது இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து ஜனங்களோட ஒன்றோட ஒன்றாக கலாச்சாரத்தில் இருக்கும்போது அப்படியே கொண்டு போய் இந்த கானானில் கொண்டு போய் வச்சிருந்தா அவங்களால அந்த கானானும் எகிப்து மாதிரி ஆயிருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கானானும் என்ன ஆயிருக்கும்? எகிப்து மாதிரி ஆயிருக்கும். அதனால என்ன பண்றாரு? அவங்கள 4 நாளில் போக வேண்டியவங்கள 40 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்கிறாரு. அங்கே தான் வந்து நியாயப்பிரமாணமே வருது. ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கல, மோசே கூட நியாயப்பிரமாணம் கொடுக்கல. எதுக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுன்னா இவர்களை இவருடைய வாழ்க்கை முறையை சீர்படுத்தணுன்றதுக்காக தான் நியாயப்பிரமாணம் வருது. இந்த நியாயப்பிரமாணம் இருந்தால் தான் ஆண்டவர் நம்மோட ஆண்டவர் இடைப்படுவாரா அப்படின்னு கிடையாது. நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் உறவின் தேவனாக இருக்கிறார். சொல்லுங்களேன், உறவின் தேவன். ஆபிரகாம் ஆண்டவரை தேடும் பொழுது அவன் உறவிலே தான் ஆண்டவரை தேடுறாங்க. மோசேக்கும் உறவில் தான் ஆண்டவரை தேடுறாங்க. ஆனால் இந்த ஜனங்க உறவுனா நான் தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது, லைஃப் ஸ்டைல் சரியில்லை, ஆணுக்கு பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லை, ஆணுக்கு ஆண் வந்து வித்தியாசம், ஆணுக்கு ஆண் வந்து தவறான முறையில் இருக்கிறாங்க, பெண்ணுக்கு பெண் தவறான முறையில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்கள அப்படியே கொண்டு போய் வச்சா அந்த இடமா என்ன ஆகிடும்? இதே மாதிரி தான் கலாச்சாரம். அப்போ வேத கலாச்சாரத்தில் இவர்களை வந்து ஆண்டவர் அவங்க கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக அவருடைய வாழ்க்கை முறையை சரி செய்யணும், மனதில் இருக்கிற அந்த எல்லா காரியங்களையும் சரி செய்யணும்,
ஃபிசிக்கலாக அவங்க என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ, எந்தெந்த வழியில் போகிறாங்க எல்லாத்தையும் சரி செய்யணும்னா இவர்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடு தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுங்க? ட்ரைனிங் தேவைப்படுது. அதனால தான் அந்த 40 வருஷத்தில் அவர்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. நீங்கள் இப்படி நடங்க, ஒழுங்காக கையை கழுவுங்க, காலை கழுவுங்க, சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், எப்படி நீ ஆண்டவரை தேடணும், அதுக்கப்புறம் நீ எப்படி வந்து மற்றவர்களோடு நீ நடக்கணும். 10 கற்பனைகளுக்கு மேலே 600 கற்பனைகளுக்கு மேலே நமக்கு தெரிஞ்சது 10 கட்டளைகள் தான். ஆனால் 10 கட்டளைகள்னு வசனம் சொல்லலை, 600 கட்டளைகளுக்கு மேலே இருக்குது. அதை வந்து சுருக்கி அப்படியே நம்ம கலாச்சாரத்தை நம்ம ஜனங்க 10 இந்த 10 மட்டும் நம்ம வந்து எடுத்து ஜனங்களுக்கு சொல்லலான்னு மாற்றிட்டாங்க. ஆனால் 10 கட்டளைகள் மட்டும் கிடையாது, சரிங்களா? அதில் 600 கட்டளை. ஏன்னா ஒவ்வொன்றும் அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் சொல்லி கொடுத்த காரியங்கள். இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எங்கே வைக்கிறாரு? 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் ஆண்டவர் கொண்டு போகிறாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட சோதனைகள் வருதா, பிரச்சனைகள் இருக்கிறியா, பலவிதமான சோதனைகள் அகப்பட்டிருக்கிறியா, நினச்சிக்கோ. இந்த சோதனைகளில் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை நான் மாறுறதுக்காக கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. சில சூழ்நிலை வருதுன்னா அது நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுறார், இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் இதிலிருந்து கர்த்தரனை வெளியே கொண்டு வருவார், கர்த்தரனை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க போல தான் நம்மளும் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் போராட்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அதில் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆனால் நிச்சயமாக உன் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நீ நினச்சிக்கிற எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிற, முடியல, உனக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிந்த இடத்துல ஒரு பெரிய துவக்கத்தை வைக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால் எதையுமே முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் மனதளவில் நீங்கள் தீர்மானிக்காதீங்க. சில நேரத்தில் நம்முடைய ஸ்பேரோ மைண்ட், குருவி மூளையை வச்சு நம்ம ஆண்டவரை கணக்கு போட்டுருவோம். இது தான் எனக்கு தெரியாதா, நான் அனுபவத்தில் போனேன். என்ன அனுபவம்? எந்த அனுபவத்திலும் கர்த்தரை முன்னாடி வைக்கிறவங்க தான் நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். எனக்கு புத்திக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். என் புத்திக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்சு முடிப்பார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. உபத்திரம் வருதுன்னா நல்லதுன்னு ஏற்றுக்கோங்க. அந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஆண்டவர் கொண்டு போகிறாரு. ஏன்? நிறைய காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பார். எந்த இடத்துல தெரியுமா? நமக்கு வருகிற சவால்களில் தான் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்குவோம். அதனால் உபத்திரம் வந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. உபத்திரம் வரும்பொழுது நாம் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். நம்ம எல்லோரும் சேர்ந்து கையை உயர்த்தி சொல்லலாம். நான் உபத்திரவத்திலும் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். நான் உபத்திரவத்தில் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். அந்த இடத்துல தான் நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறாய். உபத்திரம் வந்தால் தாங்க நீங்கள் எக்யூப் ஆக முடியும். நீ உனக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ வந்து கம்ப்ளீட்டாக நீ வந்து அதை அனுபவிக்கணுமா? அதில் சில சூழ்நிலைகள் வந்தால் தான் அதில் வந்து நீ பக்குவப்படுவ. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பக்குவமே படலை எதுலேயுமே. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? கல் அறுக்கிறது, கஷ்டப்படுறது, தூங்கிறது, எந்திரிக்கிறது, ஏதாவது சாப்பிட்றது, ஏதாவது தப்பான உறவில் இருக்கிறது, தூங்கிறது, எந்திரிக்கிறது. இப்படி தான் வந்து 400 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? எகிப்து ஜனங்க. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு கானானை கொடுத்தா நல்லா இருக்குமா? இப்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறாங்க. நான் வாலிபால் பிளேயர் ஆக போகிறேன், நிச்சயமாக இந்தியாவுக்கு விளையாட போகிறேன்னா இந்தியாவுக்கு விளையாட முடியுமா? இந்தியாவுக்கு விளையாட போறியா? ஓகே, நான் உன்னை இந்தியன் பிளேயர் ஆக்குறேன்னு கோச் சொல்கிறாரு. நான் உன்னை ஒரு இந்தியன் பிளேயராக ஒரு தமிழ்நாட்டில் ஆடுற அளவுக்கு நான் உன்னை ஆக்குறேன் வா அப்படின்னு சொன்னோடனே அவன் மனசுலேயே அப்படியே நான் இந்தியன் பிளேயர் ஆக போகிறேன், ரைட்டு, நல்லது. நான் வந்து இந்தியாவுக்கு விளையாட போகிறேன், ரைட்டு. ஆனால்
இந்தியாவுக்கு விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ப்ராக்டிஸும் பண்ணாமல் எதையுமே பண்ணாமல் நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நான் இந்தியாவுக்கு விளையாட போகிறேன்னா விளையாட முடியுமா? கோச்சே அனுபவிச்சிருவாரா? இந்தியாவுக்கு விளையாட போறியா? ஆமாம், நான் இந்தியாவுக்கு விளையாட போகிறேன். அப்போ இனியிலேருந்து நீ இந்தியன் பிளேயர்னு சொல்லி நீ பழகு. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லு. நான் ஸ்போர்ட்ஸ் மேன், நீ யார்? நான் வாலிபால் பிளேயர், நான் கிரிக்கெட் பிளேயர், நான் ஸ்போர்ட்ஸ் மேன். அப்போ இந்தியாவுக்கு விளையாடுறன்னு விட்டுருவாங்களா உடனே? ஸ்போர்ட்ஸ் மேனா? வா ப்ராக்டிஸுக்கு வா, ட்ரையல்ஸுக்கு வா, ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ இந்தியாவில் விளையாடணுமா? நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுமா? கிரிக்கெட் பிளேயர் ஆகணுமா? வா ப்ராக்டிஸ்க்கு வா, ப்ராக்டிஸ் பண்ணு. என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும்? நல்லா சாப்பிடு, ஜாலியாக உனக்கு விருப்பமானதை செய், நல்லா ஜாலியாக இரு, சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு தூங்கு. அதான் உனக்கு ப்ராக்டிஸ்னா சேர்த்துக்குவாங்களா உன்னை? ஹார்ட் ஒர்க் பண்ணு, விளையாடு, களத்தில் இறங்கு, சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணு, நல்லா விளையாடிட்டு ஃபுல்லாக கட்டாத, கரெக்டாக தூங்கு, ஃபோனை சும்மா நோண்டாத, தேவையில்லாதெல்லாம் தூக்கி போடு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இவ்வளோ டிசிப்ளின் சொல்லி கொடுப்பாங்க. நான் கூட கோச்சாக இருந்திருக்கிறேன் ஒரு 3 வருஷம், வாலிபால் பிளேயர். நான் கிளப்புக்கெல்லாம் விளையாடிருக்கேன். அப்போது நாங்கள் யதார்த்தமாக நாங்கள் சில ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற முதல்ல கேள்வி, நல்லா நைட்டு தூங்குனியான்னு கேட்போம். முதல்ல நைட்டு நல்லா தூங்குனியா, நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறியா, சாப்பாடை கரெக்டாக எடுத்துக்கிறியா? எடுத்துக்கலைன்னா நீ விளையாட முடியாது. சும்மா அங்கங்கே பேசிக்கினே இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சும்மா தேவையில்லாத வந்தியா 1.5 மணி நேரம் தான், 1.5 மணி நேரத்தில் உன்னை புழிஞ்சு எடுப்போம். அது வரைக்கும் நாங்கள் சொல்கிறத நீ கேட்கணும். சும்மா அங்கே வெட்டி கதை பேசிட்டு வீண் கதை பேசினேன்னா வெளியே போயிரு. ஏன்னா நீ அன்ஃபிட் ஃபார் த ஸ்போர்ட்ஸ். நீ ஸ்போர்ட்ஸுக்கு லாக்கி கிடையாது. நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கில் இறங்கினா தான் நீ எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். இல்லை நான் இந்தியன் பிளேயர் ஆக போகிறேன், எனக்கு எல்லாமே எனக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே நம்ம போகலைன்னா என்ன ஆகுது? அந்த ப்ராக்டிஸ் அதுக்குள்ளே நம்ம போகலைன்னா நம்ம இந்தியன் பிளேயர் ஆக முடியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஏன்னா அதில் அநேக காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. எப்படி ஆண்டவரை தேடணும்னு சொல்லி கொடுப்பாரு. இதனால ஆண்டவர் நிறைய நன்மைகளை சொல்லி கொடுப்பாரு. அது உடனே உனக்கு தெரியாது. உடனே இந்த சோதனை வந்ததுன்னா அந்த சோதனையில் உடனே ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த சோதனை எனக்கு ஏன் வந்தது எனக்கு தெரிஞ்சுக்கணும். இதனால தான் நான் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நான் சோதனை வரும்பொழுது, போராட்டங்கள் நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. அதனால உனக்கு போகிற வழியே மற்றவங்களுக்கு போக மாட்டாங்க. மற்றவங்க நீ இருக்கிற அந்த பெஸ்ட்டில் மற்றவங்க இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வரும். ஆனால் உன் ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல ஒரு கோச்சாக உனக்கு இருக்கிறாரு. அந்த கோச் உன்னை பெஸ்ட்டாக தான் உன்னை கொண்டு வருவார். சொல்லுங்கள் பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ நல்ல ஒரு பெஸ்ட் பிளேயராக வருவ வாழ்க்கையில். will become a best player in the world.